எல்லா புகழும் இறைவனுக்கு. பொன்னியின் செல்வன் இஸ் லேண்ட்மார்க் ஃபிலிம் எனக்கு. ஏன்னா அதுக்கு ரிசர்ச் பண்ணி சவுத் இந்தியாவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி அது மணிரத்னம் அவர்கள் மோஸ்ட் அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ல கோவிட் டைம்ல அதை ஷூட் பண்ணி பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாரு. அதோட ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தமிழக அரசுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தமிழக அரசினுடைய 2015வது ஆண்டினுடைய சின்னத்திரை சாதனையாளர், வாழ்நாள் சாதனையாளர் விருது எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இதுவரைக்கும் நான் கிட்டத்தட்ட 16 வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருந்தாலும் தமிழக அரசினுடைய விருது என்பது பெற்ற தாய் தன்னுடைய மகனை பாராட்டுவதை போன்ற மிக பெருமையான ஒரு விஷயம். கடந்த 10 ஆண்டுகளாக கடந்த ஆட்சியில் எந்த அவார்ட்ஸும் கொடுக்காத சூழ்நிலையில இந்த அரசு எல்லாரையும் 2014லேருந்து ஆரம்பிச்சு 22 வரைக்கும் கொடுக்கறாங்கன்னா அதற்கு முதல்ல நம்முடைய தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை அனைத்து கலைஞர்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர்கள் பிஸியாக இருக்கும்போது அவார்டு கிடைச்சா அது ஒரு டானிக் மாதிரி அவங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும். எல்லாம் நடிச்சு முடிச்சப்புறம் கடைசியில கொடுக்கும்போது அது ஒரு பென்ஷன் மாதிரி. அதனால இப்போ இளம் கலைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல இந்த அவார்டு பெறுகிறார்கள். அவர்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விருது பெற்ற கலைஞர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். விருது பெறாதவர்கள் எனக்கு கிடைக்கலையே நினைக்கிறவங்க, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். காத்திருப்போம். அந்த ஆண்டுக்கான விருதுகளை அந்தந்த ஆண்டே கொடுக்கணும். அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கலைமாமணியிலிருந்து. அது என்ன ஆயிடுது, ஒரு அரசு வரும்பொழுது மக்களுடைய அடிப்படை தேவைகள், அது கிரவுண்ட் ஆர்டனுக்கு என்ன உண்டோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமைத்துறையே அந்த உரிமை தொகை 5 மாசத்துக்கு உண்டானது இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இதுதான் முதல் பிரியாரிட்டியாக இருக்கும். கலை என்பது அடுத்தது, கலை கலாச்சாரம் அடுத்தது. ஆனா வாழ்க்கையில அடிப்படையாக ஒரு அரசுக்கு அடித்தட்டு மக்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகளை நாம பூர்த்தி செய்யணும். அந்த மாதிரி இருக்கும்போது இது கொஞ்சம் தாமதமானது. அதுக்கு யாரையும் நம்ம குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆனால் என்னைக்குமே சொல்லுவாங்க, தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதியுமாக. அது இன்றைக்கு சரி செய்யப்பட்டிருக்கிறது இந்த நம்முடைய திமுக அரசினால். நன்றி.